தளபதியுடைய சினிமா கரியர்ல ஜனநாயகன் திரைப்படம் தான் கடைசி படம் அப்படின்னு முன்பே அறிவித்து விட்டாரு தளபதி விஜய் அவர்கள். இதனடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்திற்கு பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்துதான். ஆனா தணிக்கை குழு இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. கடைசி நேரத்துல எப்படியோ சர்டிபிகேட் வழியாகி படம் ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அப்போது வரைக்குமே தணிக்கை குழு விடாப்பிடியாக இருந்து படத்தை நினைச்ச மாதிரி தள்ளி போட வச்சுட்டாங்க. அதனை அடுத்து KVN ப்ரொடக்ஷன் நிறுவனம் வேற தணிக்கை குழுவை எதிர்த்து கேஸுமே போட்டாங்க. அது இன்னமுமே அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. ஆகையால தற்போது வரைக்குமே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஒரு சரியான முடிவு சொல்லாமல் இழுத்தடித்து கொண்டே போகிறாங்க. மறு தணிக்கைக்குமே விண்ணப்பித்த போதும் இன்னமுமே இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்கவில்லை அப்படின்றது ரசிகர்கள் பொதுமக்கள் அப்படின்னு அனைவருமே அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சென்சார் குழுவிற்கு ஒரு சில நெருக்கடிகளுமே ஏற்பட்டிருக்காங்க. ஆகையால தற்போது இந்த படத்திற்கான சர்டிபிகேட் வழங்கும் முடிவுல இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு UBA சான்றிதழ் கொடுத்திருக்காங்களாம். படமுமே பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புடன் கூடிய ப்ரோமோ வீடியோ இன்னும் 1 அல்லது 2 நாட்களை வெளியாகலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தளபதி ரசிகர்களை வந்தடைஞ்சிருக்கு. சரி, ஓகே, இந்த படத்துடைய முதல் காட்சியை பார்க்க உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.